வருகிறது in association with சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில். சூரியன் FM 93.5 இரவும் மடியில் பிரபலங்களின் படிக்கட்டுகள். சூரியன் FM 93.5 இது சிறப்பு நிகழ்ச்சி பிரபலங்களின் படிக்கட்டுகள். தீவன மூலப்பொருட்களின் இறக்குமதி ஏற்றுமதியாளர் விநியோகஸ்தர் நிஸ்வின் குரூப் நிர்வாக இயக்குனர் மிஸ்டர் ராம்குட்டி கூட ராஜ்குமார். வாழ்க்கையில இவருடைய இனிமையான பயணம் எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? ஸ்கூல்ல இருந்து படிக்கும் போதே எனக்கு இனிய பயணங்கள் தாங்க. என்னைய பொறுத்தளவு நான் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் சொல்லுவாங்கல்ல, எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கணும். அந்த மாதிரி நான் வாழ்க்கையில இன்னொரு வாழ்க்கை எனக்கு நம்ம ரீபர்த்னு சொல்றாங்கல்ல, அது பிறந்ததுன்னா நான் எப்படி பிறந்தனோ எப்படி வளர்ந்தனோ அதே மாதிரி வளரணும்னு எனக்கு அந்த ஆசை தான். இதுல என்னுடைய வாழ்க்கையில எங்க அம்மா மேஜர் ரோல் இதுல பிளே பண்றாங்க. என்னுடைய பிரதர்ஸ் நாங்க 5 பேர் என்னை சேர்த்து, சிஸ்டர்ஸ் 2 சிஸ்டர்ஸ், 7 பேர் நாங்க. எங்க அம்மா தான் எங்களை எல்லாத்தையும் எடுத்து அதை படிக்க வச்சு பண்ணதுல எங்களுடைய கிராண்ட் ஃபாதர், எங்க அப்பாவுடைய அப்பா, அவர் ஒரு மேஜர் பார்ட் அதுலயும் பிளே பண்ணி எங்களை ஒரு படிக்க வைக்கணும். எங்க அம்மா பசங்களை எல்லாம் கொண்டு வரணும். எங்க அம்மா தான் டோட்டல் எங்க அப்பாவுடைய ரோலை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஸ்கூல்ல அந்த மாதிரி எல்லாம் வரும்போது எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம பழகிற பசங்களோட விளையாடுற பசங்களோட எல்லாம் அப்ப அந்த ஆசைகள் எனக்கு ஜாஸ்தி. யாராவது வெல் ட்ரெஸ்ட் ஆளை பார்த்தா அந்த மாதிரி எனக்கு ட்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு பெரிய கார்ல யாரத்தையும் பார்த்தோம்னா அந்த கார்ல நம்ம போகணும். ஒரு பெரிய ஹோட்டலுக்கு அப்படி கூட்டிட்டு போனாங்கன்னா அந்த ஹோட்டல் சாப்பிடணும். அப்பவே எனக்கு இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப், இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பிரதர் ஷர்ட் இருக்குல்ல, பெஸ்ட் ஷர்ட், அதை எடுத்து போட்டுக்குவேன் நான். அவனுக்கு எங்கேயாச்சும் அயன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு போகும்போது அந்த ட்ரெஸ் எடுத்து நான் போட்டுட்டு போயிடுவேன். அப்போ ஒரு ட்ரெஸ் கான்சியஸ், லுக் கான்சியஸ், நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணணும், பிரசன்டபிளா இருக்கணும், எங்க போனாலும் தனியா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு அப்புறந்தே எனக்கு வந்துட்டு இருந்தது. பழகிறதுக்கு மிகவும் இனிமையானவர். ஆர்டினரியா இருந்தாலும் நான் அப்பவே எல்லா கூடயும் நான் எல்லாரும் கூடயும் பழகுவேன். வசதியான பசங்க, ரிச் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பசங்களும் கூடயும் பழகுவேன், கீழே கூடயும் பழகுவேன். அப்பவே எனக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ். என்னை விட சின்ன பசங்களும் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்னை விட ரொம்ப வயசானவங்களும் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்ப சில சமயம் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்கெட் மணி அந்த இதெல்லாம் ரொம்ப கம்மி தான், வீட்டுல கீழே கொடுக்கறது. இப்போ சினிமாவுக்கு அவங்க கூட்டிட்டு போவாங்க, ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்புறம் வாலிபால் ஒரு டீம்ல வாலிபால், பேஸ்கெட் பால் இதுல போய் விளையாடும் போது வெளியூர் போவோம். அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் அனுபவங்கள். எனக்கு மற்ற பசங்களுக்கு கிடைக்காத அந்த அனுபவங்கள்லாம் கிடைக்கும் போது ஒரு ஆம்பிஷன், ஒரு ஆஸ்பிரேஷன். அப்பவே தான் இம்பாலா கார் பார்க்கும்போது, செவர்லெட் கார் பார்க்கும்போது இந்த கார்ல எல்லாம் போகணும், இந்த கார்ல எல்லாம் இது பண்ணணும், வாங்கணும். அப்ப எல்லாம் பசங்க எல்லாம் சிரிப்பாங்க. நம்ம சொல்ல கிறுக்குத்தனமா பேசுறான், இம்பாலால போனுங்கிறான், செவர்லெட் கார்ல போறேங்கிறான். அப்பவே சொல்லுவேன், அந்த காலத்திலேயே சொல்லுவேன், நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன். I will marry the best girl, something like actress I will see. அப்ப என்னுடைய ஆஸ்பிரேஷன்ஸ், என்னுடைய சிந்தனைகள், கனவுகள்லாம் பார்த்தா எல்லாருமே சிரிப்பாங்க. இப்ப பார்க்கும்போது எனக்கு எல்லாரும் நான் பேசுனது பூரா இப்ப நடந்திருக்கு. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன், அது பெரிய அட்வென்ச்சரஸ். அதே மாதிரி ஒரு நல்ல அழகான பொண்ணு தான் கல்யாணம் பண்ணேன். அதெல்லாம் ஒரு ஸ்டோரி. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இவருடைய சின்ன வயசு ஆசைதான் எல்லா வெற்றிக்கும் மூலதனம். இருக்கிறதுல பெஸ்ட் வாட்ச் கட்டணும்னு அப்பவே எனக்கு ஆசை. எங்க தாத்தா ஒரு வாட்ச் எக்ஸாம் எழுதும் போது, அப்பெல்லாம் வாட்ச் எல்லாம் கட்ட முடியாது, வாட்ச் கட்டும் போது கையில கட்டி விட்டு துண்டு கையில கட்டி விட்டாரு SSLC எக்ஸாம் எழுதும் போது. ஏன்னா ஸ்கிராச் ஆகக்கூடாதுன்னு. இந்த உலகத்திலே இருக்க பெஸ்ட் வாட்ச் என்னால இன்னைக்கு வாங்கி அந்த வாட்ச் கட்டும் போது எனக்கு அந்த பழைய ஞாபகம் வருது. அப்போ எனக்கு எப்படி சொன்னேன்னு தெரியல, பட் ஆனா ஒவ்வொருத்தரையும் அந்த ஆசைகள் இருந்தது. ஒண்ணு இப்ப ரியலைஸ் என்ன பண்றேன்னா, உலகத்துல 100 பேர்ல 95 பேரு, அதாவது இருக்கிற சராசரி வாழ்க்கை இப்படியே தான் இருக்கணும், அப்படியே தான் வாழ்ந்துட்டு போறாங்க. அவங்க 5 பேர் இருக்காங்க, ஒரு 5%. அவங்க தான் என்னன்னா அச்சீவ் பண்ணணும், வாழ்க்கையில பெரிய ஆளுகள் ஆகணும். ஒரு 100 ரூபாய் அவைலபிள் இருந்ததுன்னா 95 பேரு அந்த 5 ரூபாய்க்காக ஃபைட் பண்றாங்க. மீதி 95 ரூபாய அந்த 5 பேர் போய் எய்ம் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த உலகத்துல இன்னைக்கு நான் பாத்துட்டு இருக்கேன், மனிதர்கள் அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்க அந்த வாழ்க்கையே போதும், இப்படியே போயிட்டே இருந்தா போயிடும் அப்படிங்கறதுல போறாங்க. சில பேர் ஆஸ்பயர் பண்றாங்க. இன்னைக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டர், ஜெனரல் மேனேஜர் டாப் பொசிஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஹார்ட்லி பீப்புள் அப்ளை. ஒரு 5 பேர் 6 பேர் அப்ளை பண்ணுவாங்க ஒரு போஸ்டுக்கு. அதே டைம்ல நீங்க சாப்ட்வேர் இன்ஜினியர் வேணும், ஒரு அசிஸ்டன்ட் வேணும்னு பார்த்தா 10,000 அப்ளிகேஷன், 1 lakh அப்ளிகேஷன்ஸ். ஏன்னா அந்த மாதிரி ஜாபுக்கு போதும் உங்களுக்கு.
அதுக்கு மேல அவங்க எய்ம் பண்றது இல்ல. மேல போக போக காம்படிஷன் லெஸ். சோ தட் ஐ ரியலைஸ் நம்ம வந்து வாழ்க்கையில வந்து முன்னேறணும்னா காம்படிஷன் லெஸ், மேல போக போக நம்ம மேல போகணும். அந்த ஆஸ்பிரேஷன் நம்ம இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கம்மி. பட் அந்த காலத்துல எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆஸ்பிரேஷன், அந்த மாதிரி ஆசைகள் இருந்ததுனாலதான் என்னால இன்னைக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடிஞ்சது. இந்த நிகழ்ச்சியில வர பாடல்கள் எல்லாம் இவருக்கும் இவருடைய மனைவிக்கும் பிடித்த பாடல்கள் தான். அவங்க நல்லா பாடுவாங்க பாட்டெல்லாம். வசீகரா அந்த பாட்டெல்லாம் அவங்களே நல்லா பாடுவாங்க. சில பாட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லா பாடுவாங்க. அந்த மோஸ்ட்லி அவங்க டைம்ல போன அந்த எஸ்பிபி சாங்ஸ் தான். நான் அந்த ஏக் தூஜே கேலியே வந்ததுல எஸ்பிபி பாடுறாரு ஹிந்தில எல்லாம். புறாத கமலஹாசன் பாடங்கள்லாம் வரும் இல்லைங்க, அது பிடிக்கும் உங்களுக்கு. சூரியன் FM 93.5. அடுத்தடுத்து மூணு பாட்டு பாட்டு டியூபாய் எல்லாமே ஃப்ரெஷ். தி சென்னை சில்க்ஸ். மழைக்கால மேகம் ஒன்று மடி ஊஞ்செல்லாடியது. இதற்காகத்தானே அன்று ஒரு ஜீவன் வாடியது. மழைக்கால மேகம் ஒன்று மடி ஊஞ்செல்லாடியது. இதற்காகத்தானே அன்று ஒரு ஜீவன் வாடியது. இத்தனை காலம் சித்திர பெண்ணை பார்வை தேடியது. ஒரு பாடல் பாடியது, அதில் ஊடல் கூடியது. விரல் வழி பிறந்தது, உடல் வழி கலந்தது. தலை முதல் கால் வரை சிலிர்த்திடத்தான். எனக்கென இருப்பது எதற்கதை மறைப்பது. மழைக்கால மேகம் ஒன்று மடி ஊஞ்செல்லாடியது. இதற்காகத்தானே அன்று ஒரு ஜீவன் வாடியது.
மேகம் ஒன்று மடி ஊஞ்சல் ஆடியது இதற்காகத்தானே அன்று ஒரு ஜீவன் வாடியது இத்தனை காலம் சித்திர பெண்ணை பார்வை தேடியது ஒரு பாடல் பாடியது அதில் ஊடல் கூடியது லலலா, லலலா, லலலா. லலலா, லலலா, லலலா. சூரியன் எஃப்எம் 93.5. அடுத்தடுத்து மூணு பாட்டு பாட்டு டியூபாய் ஃப்ரெஷ் 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 தி சென்னை இனி எல்லாமே ஃப்ரெஷ் தி சென்னை சில்க்ஸ். மழை துளி தெரித்தது எனக்குள்ளே குளித்தது நினைத்தது அளித்தது குடை கம்பி குளிர்த்தது வானம் முத்துக்கள் சிந்தி வாழ்க வென்றது காதல் வென்றது மேகம் வந்தது பூக்கள் சிந்தது ஆளுமில்லை சேர்த்தெடுக்க நூலுமில்லை கோர்த்தெடுக்கிறதா மேகம் உப்புராய் தூவும் தேகம் என்னவாகும் இன்பமாக நோகும் வானிலே வானிலே நீரின் தோரணங்களோ என் மனம் பங்குதே என்ன காரணங்களோ அவன் விழி அசைந்ததே இவள் மனம் அசைந்ததோ தளிர்கரம் பிடிக்கையில் மலர் கொடி சிலிர்த்ததோ சாலை எங்கும் இங்கே சங்கீத மேடையானதோ ஆடை பாடுதோ தூறல் போடுதோ மோகையாடுதோ பூமி எங்கும் கவியரங்கம் சாரல் பாடும் ஜலதரங்கம் மேகம் உப்புராய் தூவும் தேகம் என்னவாகும் இன்பமாக நோகும் மழை துளி தெரித்தது எனக்குள்ளே குளித்தது நினைத்தது அளித்தது குடை கம்பி குளிர்த்தது வானம் முத்துக்கள் சிந்தி வாழ்க வென்றது காதல் வென்றது மேகம் வந்தது பூக்கள் சிந்தது ஆளுமில்லை சேர்த்தெடுக்க நூலுமில்லை கோர்த்தெடுத்ததா மேகம் உப்புராய் தூவும் தேகம் என்னவாகும் இன்பமாக நோகும் சூரியன் எஃப்எம் 93.5. அடுத்தடுத்து மூணு பாட்டு
பாட்டு Fresh, fresh, fresh. The Chennai Silks. இனி எல்லாமே ஃப்ரெஷ் தி சென்னை சில்க்ஸ். ஜெர்மனியின் செந்தேன் மலரே தமிழ் மகனின் பொன்னே சிலையே ஜெர்மனியின் செந்தேன் மலரே தமிழ் மகனின் பொன்னே சிலையே காதல் தேவதையே காதல் தேவதை பார்வை கண்டதும் நான் என்னை மறந்தேன் ஜெர்மனியின் செந்தேன் மலரே சித்திரமே செந்தேன் மழையே முத்தமிழே கண்ணாளகே காதல் நாயகனே காதல் நாயகன் பார்வை கண்டதும் நான் என்னை மறந்தேன் சித்திரமே செந்தேன் மழையே முத்தமிழே கண்ணாளகே பூஞ்சோலையே பெண்ணானதோ இரு பொன்மண்டுகள் கண்ணானதோ கோதையின் நெஞ்சோடு நீ என்னாலுமே கொண்டாடலாம் லாலவா, வா, வா, குளிர் நிலவின் ஒளி நீயே எனது அன்பின் சுடர் நீயே சுகம் நூறாக வேண்டும் உன் தோளில் பூ போல சாய்ந்தாட வந்தேன் நீ கொஞ்சம் நீரான சொர்க்கம் ஜெர்மனியின் செந்தேன் மலரே தமிழ் மகனின் பொன்னே சிலையே காதல் தேவதையே காதல் நாயகன் பார்வை கண்டதும் நான் என்னை பேரின்பமே என்றால் என்ன அதை நீ என்னிடம் சொன்னால் என்ன பேரின்பமே நீதானம்மா அதை நீ என்னிடம் தந்தால் என்ன என்னை அழைத்தே கதை சொல்ல லாலலா, வா, வா, அதை சொல்வேன் சுவையாக வெகு நாளாக ஆசை ரபாபபாபா. என் மார்பில் பூமாலை போலாட வந்தாய் நீ சொல்லும் பாடம் சொர்க்கம் சித்திரமே செந்தேன் மழையே முத்தமிழே கண்ணாளகே காதல் நாயகனே காதல் தேவதை பார்வை கண்டதும் நான் என்னை மறந்தேன் ஜெர்மனியின் செந்தேன் மலரே தமிழ் மகனின் பொன்னே சிலையே
காரமான இனிப்பு கார வகைகளுக்கு மிகவும் ஏற்றது மயில்மார்க் கடலை மாவு. சுவையோ தனி சுவை, தரமோ உயர்ந்த தரம், விலையோ குறைந்த விலை. தரமான கடலை பருப்பிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. மயில்மார்க் கடலை மாவு, இது மயில்மார்க் சம்பாரவை நிறுவனத்தின் தயாரிப்பு. எம் வனிராஜன் சன்ஸ் கடை வீதி கோவை. மயில்மார்க் கடலை மாவு. சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் இதுதானே. சுவையோடு ஆரோக்கியம் தந்திடும் எண்ணெய் இதுதானே. ஆனந்தமான குடும்பம் அதற்கு ஆரோக்கியம் முக்கியம் நமக்கு. உஷா சன்ஃப்ளவர் ஆயில். சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில். சூரியன் FM 93.5 இரவின் மடியில். பிரபலங்களின் படிக்கட்டுகள். சூரியன் FM 93.5 பிரபலங்களின் படிக்கட்டுகள். தீவன மூலப்பொருட்களின் இறக்குமதி ஏற்றுமதியாளர் விநியோகஸ்தர் நிஸ்பின் குரூப் நிர்வாக இயக்குனர் மிஸ்டர் ராம்குட்டி கூட ராஜ்குமார். வாழ்க்கை தரத்துக்கும் தரமான பொருளுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாரு. காலேஜ்ல படிக்கும் போது நாங்க என்ன பண்ணுவோம், 5 ஸ்டார் ஹோட்டல், அந்த காலத்துல 5 ஸ்டார் ஹோட்டல் பாண்டியன் ஹோட்டல். அந்த பாண்டியன் ஹோட்டல்ல போனா 50 ரூபாய் டீ. பட் அங்க வந்து என்ன சொன்னாங்க, நீங்க வந்து அந்த வாழ்க்கை தரம், அந்த ஒரு ஸ்டாண்டர்ட், அதை போய் என்ஜாய் பண்ணணும். போய் 50 ரூபாய்க்கு நீ போய் சாப்பிட்டாதான் நம்ம அந்த சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். 50 ரூபாய்க்கு நம்ம போய் காஃபி சாப்பிடணும், அதுக்கு தகுந்தாப்புல சம்பாதிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை தரம் அப்ப வந்து என்னால அஃபோர்ட் பண்ண முடியாத டைம்லயே பிராண்டட் ஷர்ட் தான் நான் போடுவேன், ரேபன் பேண்ட் தான் போடுவேன், ரேபன் கிளாஸஸ் தான் போடுவேன், இந்த ஷூஸ் தான் போடுவேன், நைக்கி ஷூஸ். அப்பவே பிராண்ட் கான்சியஸ், பிராண்டட் நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். அப்ப தனியா தெரியும். அப்ப வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்க. திருப்பு முனைகளையும் ரசிக்க ஆரம்பிச்சோம்னா சுகம்தான். அதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் எனக்கு ஆகுது. மதுரையில இருந்து நான் வேலைக்கு போயிருக்கலாம். படிச்சு அம்மா என்ன சொன்னாங்க, நோனா நீ போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும், நல்லா படிக்கணும், என்ன வேணாலும் செலவழிச்சுக்கலாம். ஜுவல்லரி வச்சுதான் அவங்க எனக்கு வந்து அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் பண்றதுக்கு இங்க கோயம்புத்தூர் வந்து ஒரு 1 இயர் நான் டெமான்ஸ்ட்ரேட்டரா காலேஜ்ல ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து இதோட நம்ம நிக்க போறது இல்ல, நம்ம வந்து படிக்கணும், ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும்னு எங்க அம்மாவை என்கரேஜ் பண்ணதுனால MBA பண்றாங்க. MBA வந்து அப்போ தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா ரெண்டு இதுல தான் இருக்கு, 2 இன்ஸ்டிடியூட்ல. PHல இருக்கு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில. அப்ப எல்லாரும் உடனே சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து பயங்கர கான்பிடன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி அதுல MBA கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய இது. அதுக்கு வந்து எகெயின் வந்து அதுக்கு என்னுடைய அப்பாவுடைய பிரதர் இங்க இருந்தார், பெரியப்பா. அவங்க ஃபேமிலி ஹெல்ப் பண்ணாங்க எனக்காக. ஒரு அட்மிஷன் வாங்கி கொடுத்து MBA பண்ணேன். இப்போ MBA பண்ண உடனே நமக்கு இன்னும் ஆஸ்பிரேஷன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ வந்து எனக்கு வந்து இது எல்லாமே பூஸ்டிங் கான்பிடன்ஸ், அந்த நம்பிக்கை வரும்போது அப்போ வந்து ஒரு காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா நான் பேஜ்ல டீச்சிங் ப்ரொஃபஷன் எடுத்த உடனே இதுல என்னது பெரிய நம்ம அச்சீவ் பண்ண போறோம், ஐ திங்க் திஸ் இஸ் நாட் தி ஜாப் ஃபார் மீ. இது நமக்கு இது பண்ணது, நம்ம வாழ்க்கையில அச்சீவ் பண்ணோம்னா வேற சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து அப்ளை பண்றேன் ஜாப்ஸ்க்குலாங்க. பட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. இல்லைன்னா வெதர் யூ விசிட்டட் அப்ராட், அந்த கம்பெனிஸ்க்குலாம் கார்பரேட்லாம் அப்ளை பண்ணும்போது அவ்வளவு ஈஸியா இந்த மாதிரி ஜாப்லாம் கிடைக்காம கடைசியில் ஒரு மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் ஜாபுக்காக அப்ளை பண்றேன். ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி, அந்த காலத்துல ஷெரிங் அதுக்கு பேர். அப்ப நிக்கலஸ் திறமல். பட் எவ்ரிபடி சைடு MBA படிச்சுட்டு நீ மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் போறியே, பேக் தூக்குறியே, இந்த வேலை நீ உனக்கு என்ன, அது ஏன் இப்படி இந்த மாதிரி நீ பெரிய மேனேஜர் ஆக வேண்டிய ஆளு, எதுக்கே போய் மருந்தெல்லாம் வித்துட்டு இருக்க அப்படின்னு நான் என்ன ஐ வாண்ட் ஸ்டார்ட் வேலையை வந்து நான் வந்து அந்த கீழ இருந்து ஆரம்பிக்கலாங்கிற ஒரு சேல்ஸ்மேனாவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு பாம்பே ட்ரைனிங் போறேன். அதாவது வந்து ஒருத்த வந்து வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒரு சோசியல் குரூப்ஸ் 3-4 பேரோட பழகணும். மேல கீழே நடுவுல நம்ம ஒரே குரூப் கூட இருக்கக்கூடாது. ஏஜ் குரூப்பும் ஒரே ஏஜ் குரூப் கூட இருக்கக்கூடாது. எல்லா ஏஜ் குரூப் கூடயும் போகணும். நமக்கு யங்ஸ்டர்ஸ் கூடயும் நம்ம பழகணும், நம்ம ஏஜ் குரூப்போட பழகணும், நம்ம எல்டர் குரூப்போடையும் பழகணும். அதே மாதிரி என்ன சொல்றாங்க, லாங்குவேஜ், அதர் லாங்குவேஜஸ் அதையும் பழகணும் நம்ம. அப்பதான் நான் ஃபீல் பண்ண பாம்பேல எல்லாம் போய் இருக்கும்போது நம்ம ஹிந்தியும் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் ஹிந்தி எல்லாம் தெரிஞ்சுட்டேங்க. அப்புறம் அங்க இருந்து பெங்களூர் வந்தோம். இதெல்லாம் வந்து பெரிய எக்ஸ்போஷர் ஆகுது எனக்கு. ஏன்னா மதுரையில இருந்து கோயம்புத்தூர் வந்தது எனக்கு வந்து ஒரு பெரிய இதா இருந்தது. கோயம்புத்தூர்ல இருந்து பாம்பே போனோம், பாம்பேல இருந்து பெங்களூர் வந்தாச்சு. பெங்களூர்ல வந்து எனக்கு ஃபுல் ஸ்டைல் அண்ட் வாழ்க்கை தரங்கள் இது எல்லாத்தையும் உயர்த்தணும். அப்புறம் என்னுடைய எக்ஸ்போஷர், கான்பிடன்ஸ் இதெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல பிரசன்டேஷன் கொடுக்கறது, பெரிய பெரிய ஆளுகளோட பழகிறது, அது வாட் எவர். ஈவன் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்தாலும் பெரிய பெரிய கார்டியாலஜிஸ்ட், டாப் லீடிங் டாக்டர்ஸ் அந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஐ வாஸ் ஆல்வேஸ் ஸ்டாண்டிங் அவுட். நான் தனியா இருந்தேன் அந்த இடத்துல வந்து. அதாவது மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து செலவழிக்கிறது பூரா எனக்கு ட்ரெஸ்லயும் அந்த நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்களா, குவாலிட்டி ஆஃப் லைஃப், வாழ்க்கை தரம், அந்த தரம் இருக்கு பாருங்க, அதை உயர்த்திக்கிட்டே போனாங்க. வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் ரசிக்கும் ஒருத்தருக்கு
காதல் திருமணம் தானே நடக்கும். காதலிக்கலாம். கல்யாணம் பண்றது அந்த காலத்துல வந்து ஒரு பெரிய அட்வென்ச்சர், அது ஒரு சேலஞ்ச். பொதுவாக அந்த காதலிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ண அப்படிங்கும் போது எதிர்ப்புகள் நிறைய இருந்தது. அப்ப இது வந்து 1985லங்க. 85ல நான் கல்யாணம் பண்றேன். இந்த வாழ்க்கையில நான் வெற்றி பெற்று இன்னைக்கு ஒரு சந்தோஷமா இருக்கேன்னா எனக்கு வந்து அடுத்த காரணம் வந்து என்னுடைய ஒய்ஃப், அவங்க பேர் வத்சலா. எதிர்ப்புகள் இடையே தான் நான் கல்யாணம் பண்ணேன். கிட்னாப்பிங் சொல்ல மாட்டேன், அது நான் ராஜா தேசிங் கூட்டிட்டு போனார்ல, அது மாதிரி கல்யாணம் பண்ணி அப்புறம் கல்யாணம் முடிஞ்சவொடனே கொஞ்சம் பல எதிர்ப்புகள்லாம் சரியாகி என்னுடைய ஃபாதர் எல்லாம் மதர் எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு அபிஷியலி ரிசப்ஷன் நடந்தது. ஆனாலும் அவங்களுக்கு உள்ள இந்த மாதிரி இந்த பொண்ணை வந்து ஒரு ஆர்டினரியால ஒரு மாதிரி அதை கல்யாணம் பண்ணிட்டாங்களே அப்படிங்கறது ஒரு இது இருந்தது. எனக்கும் அப்ப வந்து நம்ம வந்து வாழ்க்கையில ஒரு நாள் சக்சஸ்ஃபுல்லா காட்டி இவங்களுக்கு ப்ரூவ் பண்ணலாம். அதாவது ஒரு மனிதன் வெற்றி பெறுறதுக்கு வந்துங்க பல பேர் காரணங்கள், அவன் மட்டும் வந்து காரணமா இருக்க முடியாது. தோல்விக்கு அவன் தான் காரணம். ஒரு மனிதன் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஃபுட் கம்பெனில அங்க பெங்களூர்ல உனக்கு வந்து மார்க்கெட்டிங் மேனேஜர் போஸ்ட் உனக்கு நீ இது கல்யாணம் முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அவர் வந்து ஜெனரல் மேனேஜரா இருந்தா எனக்கு மார்க்கெட்டிங் மேனேஜரா கொடுத்தாரு. அவர் பேரு பத்மநாபன். நல்ல நண்பர்களாக தான் இருந்தோம். அவரே ஒரு டர்னிங் பாயிண்ட் கொடுத்த உடனே அங்க மார்க்கெட்டிங் மேனேஜர் ஆகிறேன் நான். அண்ட் ஆன உடனே அங்க ஒரு 5 இயர்ஸ் நம்ம எல்லாமே ஒரு அங்கேயும் ப்ரூவ் பண்றேன். அது முடிச்ச அந்த 5 இயர்ஸ்ல இருக்கும்போது தான் இங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து எனக்கு ஒரு ஆஃபர் வருது. இந்த அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்க வந்து டெப்டி ஜெனரல் மேனேஜரா சக்தி சுகர்ஸுக்கு சோயா கம்பெனிக்கு வரீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப வரும்போது எனக்கு வந்து என்னன்னா பெங்களூர்ல தான் எனக்கு செட்டில் ஆகணும்னு ஆசை. ஏன்னா அந்த ஊர்ல ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸா அந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். அங்கே ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து கோயம்புத்தூர்ல போய் நம்ம ஒரு கல்யாணம் பண்ண அந்த ஊர்ல நம்ம போய் ப்ரூவ் பண்ணணும் நான் பெரிய ஆளு அப்படின்னு. கோயம்புத்தூர்ல போய் காட்டலாம் நம்ம ஆளு, நான் வந்து எப்படி பண்றேன் அப்படிங்கறத. ஒரு டெப்டி ஜெனரல் மேனேஜரா சக்தி சுகர்ஸ்ல ஒரு ஒன் ஆஃப் தி டாப் குரூப்ஸ் கோயம்புத்தூர்ல வந்து அது எனக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட். போட்டிகளை சமாளிப்பது எப்படி? இப்ப அதான் போட்டிகள் வந்துங்க எல்லா துறையிலும் இருக்கு. நான் வந்து இப்ப ஒரு டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் பிசினஸ் மேன் தே வில் சே எவ்ரி டைம். ஸ்மார்ட் பிசினஸ் மேன், குட் பிசினஸ் மேன் சொன்னாங்க. நீ வந்து பிசினஸ்க்குலாம் லாய்க்கு இல்ல, நீ ஒரு சாஃப்ட் ஹார்ட்டட், நீ நல்லா அழகு. அது வந்து அப்படிலாம் இல்லைங்க. அதாவது நல்லது பண்ணணும், காம்படிஷன் இருக்கதான் செய்யும். நம்ம வந்து காம்படிஷன்ல எப்படி ஒரு வேல்யூல தான் நம்ம பிசினஸ் பண்ண முடியும். லாங் டேர்ம் கெயின் சொல்லுவாங்கல்ல, இட் டேக்ஸ் 25 இயர்ஸ் டு மேக் ஓவர் நைட் சக்சஸ். அதனால இந்த பிசினஸ்ல என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டா இன்டெகிரிட்டி, ஹானஸ்டி, இது இருந்தா லாங் டைம் போகணும். அதே மாதிரி சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். எனக்கு இந்த இதுல தான் லேர்ன் பண்ணது. இது இருக்கிறதுனால நான் சந்தோஷமா இருக்கேன். இந்த புத்திசாலி மனிதர் எல்லாம் வெற்றி பெற்றதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை. புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. மனம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம். புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை.
சேர்ந்து போவதில்லை. புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை. புத்திசாலி இல்லை. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு. அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கனவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சிரிப்பாள். அவள் கனவில் யார் வருவாள், யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை. புத்திசாலி இல்லை. சூரியன் FM 93.5 பிரபலங்களின் படிக்கட்டுகள். தீவன மூலப்பொருட்களின் இறக்குமதி ஏற்றுமதியாளர் விநியோகஸ்தர் நிஸ்வின் குரூப் நிர்வாக இயக்குனர் மிஸ்டர் ராம்குட்டி கூட ராஜ்குமார். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. வாழ்க்கையில நம்ம எவ்வளவு தூரம் அதை ஒரு ரெசிஸ்ட் பண்ணாம ஒரு சேஞ்ச் வரும்போது, ஒரு மாற்றம் வரும்போது அதை நம்ம எப்ப ஏத்துக்கிறோமோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில சக்சஸ் ஆயிருக்காங்க. என்னைய பொறுத்தளவு அதே மாதிரிதான். அந்த மாற்றத்தை ஏத்துக்கிடாம நம்ம வேண்டாம் இப்படியே இருந்துக்கலாம், இது நல்லா தானே இருக்கு, அப்படியே கன்டினியூ பண்ணலாங்கிறத அவங்க தான் கெட் ஸ்ட்ரக். இவருடைய பொக்கிஷம் எது தெரியுமா? என்னுடைய பொக்கிஷம்னா என்னுடைய சன். மை சன் இஸ் மை பொக்கிஷம். அவன் தான் மை ஃபியூச்சர். ஹி இஸ் மை ஃபியூச்சர். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி பேரு அவன் பேர்ல தான் நிஷாந்த். மை சன் நேம் இஸ் நிஷாந்த். அது வின், அதான் நிஷாந்த் வின் அப்படிங்கறத அந்த நிஷ்வன் பேர் வச்சோம். ஸோ ஹி இஸ் மை பொக்கிஷம். இட்ஸ் அ ஃபன்னி திங் அபவுட் லைஃப். If you do not compromise, you want the best, but nothing will always get the best. அதாவது நம்ம காம்ப்ரமைஸ் லைஃப்ல காம்ப்ரமைஸ் பண்ணாம எனக்கு பெஸ்ட் தான் வேணும். ஆப்பிள் வேணும்னா ஆப்பிள் தான் போனோம் அந்த ஃப்ரூட்டுக்கு. இல்லைன்னா ஆரஞ்சு வச்சுக்கிறேன், இல்ல கொய்யாப்பழம் வச்சுக்கிறேன். எனக்கு ஆப்பிள்னா அந்த ஆப்பிள் நம்ம வேணும்னு நினைச்சோம்னா ஆல்வேஸ் யூ கெட் இட். அதே மாதிரி என் பையன் வரும்போது சின்ன பையனா இருக்கும் போது பெஸ்ட் ஸ்கூல்ல தான் படிக்கணும். நான் கோயம்புத்தூருக்கு வந்த உடனே அப்ப கார்மல் கார்டன் தான் பெஸ்ட். அதாவது வெரைட்டி பிடிச்ச அட்மிஷன் வாங்கினாங்க. அதே மாதிரி கார்மல் ஸ்ட்ரெயின்ஸ் அதான் பெஸ்ட் ஸ்கூல்னு. அதே மாதிரி பிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அங்கதான் பி மெக்கானிக்கல் அவன் படிக்கணும். அதே மாதிரி படிச்சான். அதே மாதிரி படிச்சா அதே மாதிரி அவனை அமெரிக்கால போய் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு பென்சில்வேனியா அனுப்பிச்சு விட்டான். முடிச்சுட்டுங்க அவன் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு அவன் பெஸ்ட் கம்பெனில வேலை பார்க்கணும்னு இன்னைக்கு BMW வேலை பார்க்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்ம அவன் இதெல்லாம் பெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சது பூரா என்னுடைய சன் வழியாவும் இது நடந்திருக்கு எல்லாமே. சிறந்த மனிதனா யார சொல்லலாம் கோயம்புத்தூரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா G.R. தாமோதரன். He has done lot of work. He has contributed to this place. ஏன்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நீங்க அவங்க பிசினஸ் மேன் பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ்க்காக இது பண்றவங்க தானே. என்னை பொறுத்தளவு அவர் ஒரு சிறந்த மனிதர். நிறைய பண்ணியிருக்காரு இருந்ததுல. ஏன்னா நான் ஐ வாஸ் ஒன் ஆஃப் தி பெனிஃபிஷரிஸ் ஆஃப் G.R. தாமோதரன் இருக்கும்போது அவரை நான் ஒரு சிறந்த மனிதரா நான் நினைக்கிறேன். புத்தகம் மாதிரி ஒரு சிறந்த நண்பன் யாரும் கிடையாது. இப்ப நான் மோஸ்ட்லி ஆட்டோபயோகிராபிஸ் தான் படிப்பேங்க. ஆட்டோபயோகிராபி எல்லாம் இப்ப ஒருத்தர் சுயசரிதங்கள் அதுல அதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இன்ஸ்பிரேஷன். அதுல இப்ப அந்த ரிச்சர்ட் பிரான்சன் அவர் நிறைய எழுதியிருக்காரு. அவர் எப்படி 15 வயசுலயே பிசினஸ் ஆரம்பிச்சு எப்படி முன்னுக்கு வந்தாருங்கிறது. அதே மாதிரி இந்த திருபாய் அம்பானி அவர் எப்படி ஆரம்பிச்சாரு, இன்னைக்கு எப்படி அந்த கம்பெனியை வளர்த்தாங்கிறது. சோ அதெல்லாம் புரட்டி படிச்சிருக்கு. எப்படி இருந்து அவங்க எந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. இப்ப ஒரு பிசினஸ் மேன் இன்னைக்கு எடுத்தீங்கன்னா நாராயணமூர்த்தி அவங்க சுயசரிதை படிக்கும் போது அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, எவ்வளவு மேல வந்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸ், அதே மாதிரி பில் கேட்ஸ், எல்லா பிசினஸ் கார்பரேட்ஸ் இருக்கவங்களை சொல்றேன். அதே மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னாலும் ஆப்ரஹாம் லிங்கன். சோ இவங்க எதை படிக்கும்போது மார்ட்டின் லூதர் கிங், ஈவன் மகாத்மா காந்தியினுடைய சுயசரிதை எல்லாம் படிக்கும் போதுங்க புரட்டி எடுத்திருக்கேன். அனுபவமே மூலதனம். சக்தி சுகர்ஸ்ல நான் GM ஆன உடனே அங்க இருக்க ஒரு MD ஒரு வெரி க்ளோஸ். நான் சொன்ன மாதிரி எல்லாத்துலயும் க்ளோஸா இருப்பாங்க. அவங்களோட எங்கேயாச்சும் வெளியே போகும்போது GM இருக்கிறதுனால என்னைய சில சமயம் கூட்டிட்டு போவார் கூட. அப்போ அந்த கார்ல போறதே ஒரு பெரிய பஸ். நம்ம மெர்சடிஸ்ல போறோம், பென்ஸ் கார்ல போறோம் அப்படின்னு ஃபீல். அதாவது ஒரு
எல்லாரும் நம்ம சார் வந்து பென்ஸ் கார்ல போறாரு, இஸ் வெரி லக்கி, ரொம்ப அவரு கொடுத்து வச்சவரு அப்ப நினைச்சேன் நான், இவனா நம்ம இன்னொரு கார்ல போறோம், அவரு பாஸ், அவர் கார்ல போறதுக்கே இந்த சந்தோஷப்படுறாங்களே, இந்த ஃபீல் பண்றாங்களே, ஒரு ஜெலஸ் இருக்கு. நம்ம ஓன் கார்ல போனா எப்படி இருக்கும்? ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஹேவ் இந்த மாதிரி டாப் கார்ல எல்லாம் போகணும்னு. அப்ப வந்து வேலை பார்த்தா எவ்வளவு பெரிய கம்பெனில நான் வைஸ் பிரசிடென்ட் ஆனாலும் சரி, எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆனாலும் பென்ஸ் கார் வச்சிருக்க முடியாது. நம்ம தனியா தொழில் ஆரம்பிச்சாதான் அதெல்லாம் ஆஸ்பிரேஷன்லாம் வரும். அப்போ ஒரு டைம்ல இக்கட்டான ஒரு இது வந்து ஒரு நிலை வந்தது. சக்தி சுகஸ்ல இருந்து நான் வந்து வேலையை விட்டு போக வேண்டிய ஒரு நிலைமை வந்த உடனே என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்தது. அப்பதான் ஒரு 10 days நான் ஒரு பிரேக் கொடுக்குறேன் நான். பட் ரொம்ப ஒரு கிராஸ் ரோட்ஸ் தான், என்ன பண்றதுன்னு என்ன தெரிய முடியாத ஒரு நிலைமையில யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய செக்ரட்டரி இருந்தார் ஒருத்தர், ராபர்ட்ஸ். நீங்க இனிமேல் வேலைக்கு போக வேண்டாம், நீங்க வந்து உங்களுக்கு நிறைய திறமை, உங்களுடைய கான்டாக்ட், உங்களுடைய இதுக்குப்படி நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சு நல்லா பண்ணுவீங்க சார் செக்ரட்டரி சொல்றாப்ல. நானும் அந்த விட்டுட்டு உங்களோட வந்து வந்துக்கிறேன், நீங்க தனியா ஆரம்பிச்சா நல்லது சார் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அந்த அப்ப ஏன் நான் ஒய் நாட் வி ஸ்டார்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண 1997 98ல. பட் அந்த அனுபவங்கள், அந்த 20 வருஷ அனுபவங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. அதே மாதிரி என்னுடைய குடும்பம் அவங்களும் வந்து கூட இருந்து நீங்க பண்ணுங்க. என்னோட ஒய்ஃப் தான் பிகேம் மை பார்ட்னர். 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன். இவருடைய மனைவியும் பகிர்ந்திருக்காங்க. தொடர்ந்து கேளுங்க கேட்டுட்டே இருங்க. சூரியன் FM 93.5.
ரெண்டு பேரும் சாப்பிட்ட மொத்த பில்லு 499 ரூபா 95 பைசா. ஆட சின்ன தம்பி, நான் தான் பெரியவன், அதனால நான் தான் பில் கொடுப்பேன். முடியாது. இந்த பாரு பெரிய தம்பி, தகராறு பண்ணாத. நான் தான் பில் கொடுப்பேன். ஆட நான் தான் பில் கொடுப்பேன்ற. நான் தான் பில் கொடுப்பேன். நான் தான் பில் கொடுப்பேன். ஆட சொன்ன கேளு, அப்புறம் பெரிய கலாட்டாவாயி அப்புறம் இங்க இருக்கிற டேபிள் சேர் எல்லாம் உடச்சு போடுவேன். தம்பிங்களா, 2 பேருமே பில் தர வேண்டாம். நீங்க பேசாம போனாலே போதும். ஏனுங்க சூரியன் FM 93.5ல டெய்லி காலையில 10 மணில இருந்து 11 மணி வரைக்கும் அட சின்ன தம்பி விருது கேட்க மறந்துடாதீங்க. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் UTV வழங்கும் விக்ரம் பிரபு நடிக்கும் கௌரவ் இயக்கத்தில் சிகரம் தொடு. இணைந்து வழங்குபவர்கள் அக்ரி அண்ட் ஹார்டிடெக் 2014. தங்கம் இன்றைய விலை கிராமிற்கு 2547 ரூபாய். வழங்குபவர்கள் அவதார் ஜுவல்லர்ஸ். அழகிய தூய்மையான 916 ஹால்மார்க் நகைகளுக்கு அவதார் ஜுவல்லர்ஸ், பெரிய கடை வீதி, ராஜவீதி மற்றும் காஸ்கட் ரோட், கோவை. சூரியன் FM 93.5 இரவின் மடியில். பிரபலங்களின் படிக்கட்டுகள். சூரியன் FM 93.5 பிரபலங்களின் படிக்கட்டுகள். தீவன மூலப்பொருட்களின் இறக்குமதி ஏற்றுமதியாளர் விநியோகஸ்தர் நிஸ்வின் குரூப் நிர்வாக இயக்குனர் மிஸ்டர் ராம்குட்டி கூட ராஜ்குமார். மனைவி கிட்ட பிடித்த விஷயம், அவங்க வந்து எப்பயுமே ஸ்மைலிங்கா இருப்பாங்க. அதில் மறந்துடுவாங்க உடனே, எதுவும் பெரிய இந்த இதனால மறந்துட்டு பெரிய ஸ்ட்ரென்த். அதனால எனக்கு என்ன பிடித்த விஷயங்கள் வந்து இப்ப என்னை விட அவங்க மச்சம் ஒரு ஜெனரஸ். சோ அதை வந்து அவங்களுக்கு வந்து இப்ப ஒரு மனைவி வந்து அதை இது பண்ணிக்கணும். அதை அவங்களுக்கு ஈக்குவலா நமக்கு வந்து நல்லா பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ் பண்ணுங்க, உங்க அம்மாவுக்கு பண்ணுங்க, எல்லாத்துக்கும் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அவங்கள ஈக்குவலி ஜெனரஸ். இப்ப ஜெனரலா பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஒய்ஃப் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, செல்ஃப்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு பப்ளிக் லைஃப்ல எல்லாத்துக்கும். இவங்க வந்து எல்லாத்துக்குமே எனக்கு வந்து இன்னும் நல்லா பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. சரி, அவங்க கிட்டே கேட்கலாம், எதுக்காக ராம்குட்டிய செலக்ட் பண்ணாங்கன்னு. சின்ன வயசுல பார்த்தோன்னா இன்னசென்ஸ் சொல்லலாம். I always have a cheerful outlook. I'm always smiling ன்னு சொல்லலாம். தெரியல. காதல் என்பது என்ன? அந்த காலகட்டத்துல வந்து இட் வாஸ் ஒரு ரெவல்யூஷன்னே சொல்லலாம். பிகாஸ் எங்க கம்யூனிட்டிலயும் அது வந்து ஒரு பெரிய இதா இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேரு தேவர் அகேன்ஸ்ட் இட். எப்படி ஒருத்தரை இந்த அளவுக்கு நீ நம்புற, சப்போஸ் ஏதோ ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் ஆல் தட். பட் அந்த லவ்ங்கிறது இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட் இல்லைன்னா யூ காண்ட் லவ். ஸோ த பேசிஸ் ஆஃப் லவ் இஸ் ட்ரஸ்ட். அண்ட் எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை தான். அண்ட் மேபி ஒரு விதத்துல சொல்ல போனா அது ஒரு இன்னசென்ஸும் நினைக்கலாம். லவ் வந்து ஒரு இன்னசென்ட் ஸ்டேஜ்ல தான் லவ் பண்ண முடியும். எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து லவ் பண்ணும்போது அது வந்து வேற மாதிரி ஒரு இதுதான். எதிர்பார்ப்புகள் வந்து ரொம்ப இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இவ்வளவு வேணும், அவ்வளவு வேணும்னு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எவ்ரிதிங் நல்லா செட்டில்டா இருக்காரா, நான் நல்லா வச்சுப்பாரா, அதை தான் யோசிக்கிறாங்க ஒழிய. பட் அந்த காலகட்டத்துல அதெல்லாம் எனக்கு தெரியல. மேபி இந்த காலகட்டத்துல மேபி it will be different, things will be different, but I am blessed to have a person like this in my life. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இந்த மாதிரி மனைவி இருந்தா கனவுகளுக்கும் மகிழ்ச்சிகளுக்கும் பஞ்சமே இல்லைங்க. ஏன்னா எல்லாமே அதான் ரியலைஸ் ஆல் மை ட்ரீம்ஸுங்க எல்லாமே எனக்கு இதாயிருச்சு. என்னை வந்து இப்பதான் நான் வந்து எங்க சர்க்கிள்ல பூரா எல்லாமே ஹாப்பின்னு நான் சொல்லுவேன். இன்னொரு கருத்து உங்களுக்கு சொல்றேன். அதாவது டூ திங்ஸ் இன் லைஃப். ஒன்னு வந்து யூ மஸ்ட் அச்சீவ் வாட் யூ வாண்ட் அச்சீவ். அப்புறம் ஒன்ஸ் யூ அச்சீவ் யூ மஸ்ட் என்ஜாய் தட். அதை என்ஜாய் பண்ணணும் இல்லைங்களா? நம்ம அச்சீவ் பண்ணதை ரியலைஸ் பண்ண ட்ரீம்ஸை என்ஜாய் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டேஜ்ல இருக்கேன் நான். இப்ப எனக்கு இன்னொரு ட்ரீம்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராப்ளி என் பையனை வந்து நான் ஒரு பெரிய இன்னொரு மேனுஃபேக்சரிங் யூனிட் போட்டு பெரிய ப்ரொடக்ஷன் யூனிட் போட்டுங்க, அது ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய யூனிட் ஒன்று போடணும்னு அது ஒரு ட்ரீம் இருக்கு எனக்கு. அதை வந்து ப்ராப்ளி என் சன் பண்ணணும். அதை நானும் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணி அதை ஒரு பண்ணி நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும். என்னோட இது பூரா எல்லாமே நாட் சக்சஸ் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும். பிசினஸ்ல நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க, பட் அதை வந்து ஷேர் பண்றதுலதான் சந்தோஷம் எனக்கு. அதான் சாருக்கு பிடித்த பாட்டு இது. அந்த காலகட்டத்துல இந்த இளமை ஊஞ்சலாடு வந்து ரொம்ப ஃபேமஸ். இது அதுல இருந்து அவருக்கு பிடித்த பாட்டு வந்து ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது. சூரியன் 93.5 brought to you by கல்லிலே கலை வண்ணம் கண்டான். நூலிழையிலே கலைநயம் கொண்ட ஆனந்த் பனியன்கள் ஜட்டிகள். ஆனந்த் ஓர் சுகமான உள்ளாடை.
எஃப்எம் 93.5 கல்லிலே கலை வண்ணம் கண்டான் நூலிழையிலே கலைநயம் கொண்ட ஆனந்த் பனியன்கள் ஜட்டிகள். ஆனந்த் ஓர் சுகமான உள்ளாடை. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது உலாவும் உன் இளமைதான்
வீட்டை பெயிண்ட் பண்ணியாச்சா? இல்ல சூரஜ், நானும் என் ஒய்ஃபும் ஆபீஸ்ல பிஸியா இருந்தனால வீட்டை பெயிண்ட் பண்ணவே டைம் இல்ல. அட சிம்பிளா பெர்ஜர்னு டைப் பண்ணி 56767க்கு எஸ்எம்எஸ் அனுப்பிருக்கலாம்ல. லீவிஸ் பெர்ஜரோட ஹோம் பெயிண்டிங் டீம்ல இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் உங்க வீட்டுக்கு வந்து உங்க பிரச்சனைக்கு பயனுள்ள மற்றும் பக்க விளைவுகள் ஏதாவது சொல்யூஷன் கொடுத்திருப்பாங்கல்ல. இப்பவே பெர்ஜர்னு 56767க்கு அனுப்பு. Levis Berger, paint your imagination. இனிய இரவு in association with சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில். சூரியன் FM 93.5 பிரபலங்களின் படிக்கட்டுகள். சூரியன் FM 93.5 பிரபலங்களின் படிக்கட்டுகள். தீவன மூலப்பொருட்களின் இறக்குமதி ஏற்றுமதியாளர் விநியோகஸ்தர் நிஸ்வின் குரூப் நிர்வாக இயக்குனர் மிஸ்டர் ராம்குட்டி கூட ராஜ்குமார். இவருடைய ரோல் மாடல் பிசினஸ்ல ரோல் மாடல் எடுத்துட்டீங்கன்னா, அதாவது இப்ப பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் சொல்றாங்கல்ல. இப்ப ரத்தன் டாடா, இப்ப அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூவோட பிசினஸ் பண்றாங்க. என்னைக்குமே நான் அவர் வந்து ஒரு இதான் நினைச்சிருக்கேன். அதாவது அவர் வந்து கம்பெனி எடுத்ததும் நடத்தினதும் அவங்க வந்து அந்த வேல்யூஸ்ல இருந்து பிரின்சிபல்ஸ்ல இருந்து இதாகிறது இல்லை. ஸோ அவங்க வந்து அந்த கமிட்மெண்ட் டு தி பீப்புள், கமிட்மெண்ட் டு தி பப்ளிக், கமிட்மெண்ட் டு தி எம்ப்ளாயிஸ். ஸோ அவங்கள பார்க்கும்போது அந்த அவங்க மாதிரி பிசினஸ் பண்ணணும், டாடா மாதிரி பிசினஸ் பண்ணணும்ங்கிறது வந்து எனக்கு கேட்டது. பிசினஸ்ல இவங்க மனைவியோட பங்கு. பிசினஸ்க்கு வந்துன்னா அவருக்கு எப்படின்னா he wants me to assist him, but same time interference இருக்கக்கூடாது. he is very clear about it. Because our office lena there can be only one boss, one leader, so no dual leadership. So he is very clear. Edada if I have any difference of opinion, I have to only tell him. So director வந்து staff வச்சு என்னால டீல் பண்றதுக்கு he will not accept. So எதானாலும் I have to come and tell him first before putting it forward to the employees. So we have a clear understanding on that and a clear demarcation of non-interference of இது. He has the final word. ராம்குட்டி சாரை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்த மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? அட்வைஸ்னா அவர் வந்து எல்லாத்துக்கும் எஸ் சொல்லுவாரு. சோ சில ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ஐ வில் திங்க் அபவுட் இட் அப்படின்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் வந்து எஸ் ஆர் நோ சொல்லிக்கலான்னு. ஸோ அட்லீஸ்ட் யூ கெட் சம் டைம், அந்த டைம் இருக்கும் நம்மளுக்கு என்னன்னு யோசிச்சு சொல்றதுக்கு ஒரு டைம் கிடைக்கும். பட் அவர் அது கூட எடுத்துக்க மாட்டாரு. எது சொன்னாலும் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் சொல்றது ஒரே வார்த்தை எஸ் 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 தான். நோங்கிற வார்த்தையே அவருக்கு தெரியாது. எங்களுக்காக இன்னொரு பாட்டு. நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேனா, நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேனா, தன்னை தானே மறந்தேனே என்னை நானே கேட்கிறேன்.
சூரியன் எஃப்எம் 93.5 பிரபலங்களின் படிக்கட்டுகள். தீவன மூலப்பொருட்களின் இறக்குமதி ஏற்றுமதியாளர் விநியோகஸ்தர் நிஸ்வின் குரூப் நிர்வாக இயக்குனர் மிஸ்டர் ராம்குட்டி கூட ராஜ்குமார். ராம்குட்டி சார எம்பரர் டிராவல்ஸ் சந்திரன் சார் தான் அறிமுகப்படுத்தினாரு. அவர் சொன்ன ஒரே விஷயம், சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரி இருப்பாருன்னு சொன்னாரு. அவர் அதே மாதிரி தான் இருக்காரு, பழகுறதுலயும் அதே மாதிரி தான் பழகுறாரு. ரொம்ப நன்றி. ஓகே, நேயர்களுக்காக ஒரு குட்டி தன்னம்பிக்கை கதை. அதாவது ஒரு சர்தார்ஜி வந்து ஒரு கடவுள் மேல அவருக்கு ரொம்ப அதிக அசாத்தியமான நம்பிக்கை. கடவுள் மேல அவ்வளவு நம்பிக்கையில வச்சுட்டு இருக்காரு. ஆனா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் இல்ல, ஒரு வெற்றி இல்ல. அப்ப கடவுளை கூப்பிட்டு எனக்கு இவ்வளவு நம்பிக்கையா இருக்கேன் போது அந்த இதுல வந்து அவருடைய பக்தினால கடவுள் வந்துடுறாரு. கடவுள் வந்து இப்ப கேட்கிறாரு கடவுள்கிட்ட, கடவுள் வந்து நான் இவ்வளவு மேல உன் மேல நான் நம்பிக்கையா இருக்கேன், நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எத்தனையோ பேருக்கு லாட்டரி எல்லாம் விழுகுது, எனக்கு மட்டும் ஏன் லாட்டரி விழுக மாட்டேங்குதுன்னு கேட்கிறாரு. கடவுள் சொல்றாரு, விழுகணும்னா நீ முதல்ல லாட்டரி டிக்கெட் வாங்கணும், நீ முதல்ல போய் லாட்டரி டிக்கெட் வாங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறாரு. அது மாதிரி வாழ்க்கையில வந்து அதுக்கு முயற்சி வேணும் நமக்கு. அதை பண்ணா கடவுள் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு, அதுக்கு உதவி பண்ணுவாரு, நம்ம அச்சீவ் பண்ணலாம். எல்லாத்தையும் என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய வெற்றியின் ரகசியங்கள், என்னுடைய சந்தோஷத்தின் ரகசியங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. இதனுடைய பலன்கள் எல்லாருக்கும் இருக்கணும், எல்லாருமே மகிழ்ச்சியாகவும் வெற்றியும் பெறணும் வாழ்க்கையில சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது பரிசுக்கான நேரம். கோயம்புத்தூர்ல சிறந்த மனிதனா யார சொன்னாரு? உங்க மொபைல் எடுங்க, CEன்னு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு ஆன்சர் பதிவு, உங்களோட நேமையும் ஊரையும் மறக்காம பதிவு பண்ணி 5855 அனுப்புங்க. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு பிரபலத்தோட சந்திக்கிறேன். ராஜ்குமார், பாய். சூரியன் FM. 93.5